அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆடி அமாவாசையில் சுமங்கலி பெண்கள் விரதம் இருக்கலாமா என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஆடி அமாவாசையானது முன்னோரை வணங்கும் ஆடி அமாவாசை தினத்தில் முன்னோர் வழிபாட்டை உரிய முறையில் செயல்படுத்தினால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அடையும். ஆடி அமாவாசையில் ஆண்கள், அதிலும் தாய் அல்லது தந்தையை அல்லது 2 பேரையும் அல்லது இருவரையும் இழந்தவர்கள் தர்ப்பணம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்றும் எல் தண்ணீரும் விட வேண்டும் என்றும் சாஸ்திரங்கள் கூறுகிறது. ஒரு குடும்பத்தில் தம்பி, அண்ணன் என எத்தனை சகோதரர்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவருமே தர்ப்பணம் செய்ய வேண்டும். எள்ளும் தண்ணீரும் விட வேண்டும் என ஜோதிட வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அமாவாசை நாளில் பெண்கள் விரதம் இருக்கிறார்கள். இதற்கு யாரெல்லாம் இருக்கலாம், இருக்கக்கூடாது என்பதை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். தாய் தந்தை இல்லாத பெண்கள், அதே சமயம் கணவனை இழந்த பெண்கள் அமாவாசை நாளில் விரதம் இருக்கலாம். எனக்கு தாய் தந்தை இல்லை, ஆனால் அண்ணன் தம்பி உண்டு என்றிருக்கும் பெண்கள், அவர்களுக்கு கணவன் இருக்கும் பட்சத்தில் விரதத்தை கண்டிப்பாக மேற்கொள்ளக்கூடாது. எனக்கு அப்பா அம்மா இல்லை, ஆனால் கணவர் இருக்கிறார் என்று சொல்லும் பெண்கள் விரதம் இருக்கவே கூடாது. அதேபோல் எனக்கு சகோதரர்கள் இல்லை, அப்பாவும் அம்மாவும் இறந்து விட்டனர்கள் என்று சொல்பவர்கள் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று ஏதேனும் தானம் கொடுக்க வேண்டும். 4 பேருக்காவது அன்னதானம் கண்டிப்பாக செய்யலாம். கணவன் இருப்பவர்கள், அதாவது சுமங்கலி பெண்கள் அமாவாசை விரதம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது என்பதை மனதில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக ஆண்கள் எங்கெல்லாம் சென்று தர்ப்பணம் கொடுப்பது என்றால், கடல், ஆறு, குளம், குட்டை முதலான நீர்நிலைகள் இருக்கும் இடத்தில் தர்ப்பணம் செய்து கூடுதல் விசேஷமாகும். அதுவும் சிறந்த பலன் உண்டு. அடுத்ததாக அதேபோல் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்றும் தாராளமாக கொடுக்கலாம். திருச்செந்தூர் முருகன் கோவில், ராமேஸ்வரன் ஆலயம், திருச்சி காவிரிக்கரை, தஞ்சாவூர், திருவையாறு, நெல்லை தாமிரபரணி ஆறு, பவானி கூடுதுறை, நெல்லைக்கு அருகில் உள்ள வல்லநாடில் உள்ள தசாவதார கட்டடம் அமைந்துள்ள இடம் முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய சிறந்த தலங்களான முதலான இடங்களில் தர்ப்பணம் செய்யலாம். வீட்டில் ஆச்சாரியர்களை வரவழைத்தும் தர்ப்பணம் கொடுக்கலாம். தாய் தந்தை இல்லாத எல்லா ஆண்களும் அவர்களை போற்றும் வகையில் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு அமாவாசை நாளில் உபவாசம் இருக்க வேண்டும். மேற்கொண்டு விரதத்தையும் மேற்கொள்ள வேண்டும். ஆச்சாரிகளை அழைத்து தர்ப்பணம் செய்தவர்கள் அமாவாசை தினத்தில் காலையில் குடித்துவிட்டு தூய்மையான நேரையும் கொஞ்சம் எள்ளையும் கருப்பு எள்ளை எடுத்துக்கொண்டு வீட்டில் கால்படாத இடத்தில் காசி விஸ்வநாதரையும் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியும் நினைத்து கொண்டு இறந்துவிட்ட அப்பா அம்மாவை, தாத்தா பாட்டியையும் அவர்களின் முன்னோர்களையும் நினைத்து கொண்டு ஒவ்வொருக்காவது 3 முறை எள் தண்ணீரும் கண்டிப்பாக விட முடியும். உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் வம்சத்தையும் இந்த முன்னோர் வழிபாடு சிறப்புடையதாக செம்மையாக வாழ வைக்கும் என நம்பப்படுகிறது. முக்கியமாக அமாவாசை தினத்தில் அனைவரும், அதாவது அமாவாசை தினத்தில் பெற்றோர்களை மறைந்த அனைவரும், பெற்றோர்கள் இறந்த நேரத்தை மறந்த அனைவர்களும் இந்த ஆடி அமாவாசை தினத்தில் தாராளமாக திதி கொடுங்கள். நல்ல சிறப்பு உங்களுக்கு பெறும். கண்டிப்பாக இதனை நினைவில் வைத்து கொண்டு இருங்கள். அடுத்ததாக ஆடி அமாவாசை தினத்தில் ஆண்கள் தர்ப்பணம் கொடுப்பது போல பெண்களும் தங்கள் குடும்பத்தினருக்காக தர்ப்பணம் கொடுக்கலாம் என்பதை பற்றி வாருங்கள் பார்க்கலாம். 12 மாதங்களில் ஆடி மாதம் ஆன்மீக வழிபாட்டிற்கான மாதமாக தனி சிறப்பை பெற்றிருக்கிறது. அனைத்து மாதங்களும் அமாவாசை தினம் வந்தாலும் ஆடி அமாவாசை வரும் அனைத்து சிறப்பும் பெற்றதாகவே உள்ளது. அமாவாசை நாள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதால் அவர்களின் ஆசியால் குலம் செழிக்கும் என்பது ஐதீகமாகும். அப்படி ஒவ்வொரு மாதம் அமாவாசை தினம் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முடியாதவர்கள் ஆடி மாதம் வரும் அமாவாசை தினத்தில் திதி தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் ஆண்டு முழுவதும் திதி கொடுத்த பலனை பெற முடியும். மேலும் முன்னோர்கள் ஆன்மா சாந்தி அடைவதுடன் அவர்கள் ஆசீர்வாதத்தையும் பெற முடியும். இதனால் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இதனை செய்யுங்கள். ஆடி அமாவாசை தினங்களில் ஆற்றங்கரை, கடற்கரை, குளங்கள், பெருந்திரளான ஆண்கள் அவர்கள் குடும்பத்தினருக்கு திதி தர்ப்பணம் செய்வதை நாம் அறிந்திருப்போம். இது போன்ற திதி தர்ப்பணம் வழங்குவதை பெண்கள் செய்யலாமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஆண்கள் இல்லாத வீட்டில் அல்லது ஆண் குழந்தை இல்லை என்றால் ஆடி அமாவாசைக்கு பெண்கள் தர்ப்பணம் செய்யலாமா, திதி கொடுக்கலாமா என்ற தொகுப்பை கண்டிப்பாக பாருங்கள்.
அமாவாசை மாதத்தில் வரும் ஆடி அமாவாசை விரதத்தை கடைபிடிப்பது சிறப்பு வாய்ந்தது. காரணம், இந்த ஆடியில் தான் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் துவக்கம் ஆரம்பிக்கிறது. அப்போது பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் நம் வீட்டிற்கு நம்மை பார்ப்பதற்காக பித்ருலோகத்தில் இருந்து புறப்படும் மாதமாக இந்த ஆடி மாதம் சொல்லப்படுகிறது. அதனால் ஆடி அமாவாசையில் நாம் கொடுக்கும் தர்ப்பணத்தை நம்முடைய முன்னோர்கள் நேரடியாக பார்ப்பார்கள். பெரும்பாலான இடங்களில் பித்ருக்காரனுக்கான காரியம், திதி மற்றும் தர்ப்பணம் செய்யும் பொழுது திருமணமானால் ஆண் மட்டுமே தனியே செய்ய முடியாது. கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக அமர்ந்து திதி கொடுக்கும் வழக்கம் இருந்து வருகிறது. எனவே பெண்கள் நேரடியாக தர்ப்பணம் செய்வதோ திதியோ கொடுப்பது பழக்கத்தில் காணப்படவில்லை என்றால் கூட தம்பதிகளாக பித்ரு காரியங்களை ஒன்றாகத்தான் செய்கிறார்கள். எனவே எல்லா வகையான பித்ரு காரியங்களிலும் பெண்கள் பங்கு இன்றியமையாதது. இதில் மாத அமாவாசை திதி மற்றும் தர்ப்பணமும் அடங்குகிறது. ராமாயண காலத்திலிருந்து குடும்பத்தில் இருந்தவர்களுக்கு முறைப்படி காரியம் செய்து பித்ருக்கடன் திருப்பது என்ற வழக்கம் இருந்து வருகிறது. ஒருமுறை தசரதருக்கு ஸ்ரீராமன் அமாவாசை திதி கொடுத்த வேண்டிய நாள் ராமர் வருவதற்கு தாமதமானதால் அமாவாசை திதி முடிவதற்குள்ளேயே அதை செய்து முடிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் சீதா பிராட்டியை அமாவாசை பூஜை செய்து முடித்து விட்டார்கள். தசரதர் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் என கூறப்படுகிறது. இது முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு தொகுப்பாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.